ஐஎன்எஸ் விக்ராந்த் போர் கப்பல் மூலமாக கராச்சி துறைமுகம் தற்போது தாக்கப்பட்டு வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பெஷாவரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பிரதமர் இல்லத்தின் அருகே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல லாகூரில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கராச்சியில் கடற்படை தற்போது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆண்டன். தற்போது கராச்சியில் இருக்கக்கூடிய துறைமுகத்தின் மீது இந்திய கடற்படை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்கள். பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு ஏற்கனவே தொடர்ந்து இந்தியா உரிய பதிலடி கொடுத்து வருவதாகவே தெரிவிக்கப்பட்டிருந்து மத்திய அரசு கூறியிருக்கின்றது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய இலக்குகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இராணுவ தளங்களை அவர்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்தியாவும் அதற்கு உரிய பதிலடி கொடுக்கும் வகையில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு அங்கு இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள், நீங்கள் குறிப்பிட்டது போல லாகூர், இஸ்லாமாபாத் என முக்கிய நகரங்கள் இருக்கக்கூடிய இலக்குகளை குறிவைத்து தாக்குதலை நடத்தி வருகின்றது. ஏனென்றால் இந்தியா ஏற்கனவே கூறுகின்றது, எங்களுடைய பொறுமையை சோதிக்க வேண்டாம், சகிப்புத்தன்மையை சோதிக்க வேண்டாம் என்று தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்து வந்தது. ஆனால் பாகிஸ்தான் அதற்கு எந்த விதத்திலும் செவி சாய்த்ததாக தெரியவில்லை. அதனைத் தொடர்ந்துதான் அவர்கள் பாகிஸ்தான் இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து இந்தியா தரப்பில் உடனடியாக தாக்குதலானது நடத்தப்பட்டது. அந்த வகையில் தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிலைகளை குறிவைத்து தற்பொழுது இந்தியாவும் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகின்றது. அதற்கு தான் பழிவாங்கப்படும் என்று ஏற்கனவே பாகிஸ்தான் தரப்பில் பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்திருந்தார். இந்தியாவுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா பழிவாங்கப்படும் என்று கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் தொடர்ந்து திட்டமிட்டு இதுபோன்று தீவிரவாதத்தை தூண்டிவிட்டு தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தற்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய அந்த இலக்குகள் குறிவைக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் தான் லாகூரிலும் விமான நிலையம் அருகே குறிவைத்து தாக்கப்பட்டது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கராச்சி துறைமுகம் ஒரு முக்கியமான ஒரு துறைமுகமாக பார்க்கப்படக்கூடிய பகுதி. அது போன்ற நிலையில் தற்பொழுது அந்த பகுதியிலும் இந்திய தரப்பில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. இரண்டு தரப்பிலும் தொடர்ந்து இது போன்று எதிரெதிர் தாக்குதலானது நடத்தப்பட்டு வருகின்றது. நாம் இங்க பார்த்தது போல பாகிஸ்தானுடைய தாக்குதல் தொடர்ந்து இந்திய படையினரால் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தான் இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருந்தாலும் கூட இதுவரையில் எந்த விதமான இதுவரையில் எந்த விதமான உயிரிழப்புகளும் ஏற்பட்டதாக பாதுகாப்புத்துறை தரப்பில் இதுவரையில் எந்த விதமான விளக்கமும் தரப்படவில்லை. நேற்றும் இதே போன்றுதான் அவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய சூழ்நிலையில் அதன் பிறகு இன்று காலையில் அது தொடர்பான தகவல்கள் வெளியான பொழுது இந்திய தரப்பில் நாம் பார்த்தது போல பெண்கள், குழந்தைகள் என 16 பேர் உயிரிழந்ததாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இன்று காலையில் அறிவித்தது. அதே போல தற்பொழுது தொடர்ந்து மீண்டும் 2வது நாளாக தற்பொழுது இந்த இரவு நேர தாக்குதலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே நாம் பார்த்தது போல கிட்டத்தட்ட 4 மணி நேரங்களை தாண்டி இந்த தாக்குதலானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த தாக்குதலில் நிச்சயமாக என்னென்ன பாதிப்புகள் இருக்கின்றது என்பது தெரிய வரும். அது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தொடர்பான தகவல்களை அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கிட்டத்தட்ட இன்று மாலை 8 மணிக்கு மேலாக தொடங்கிய இந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நாம் பார்த்தது போல ஒவ்வொரு பகுதியாக அந்த மின் தடை ஏற்படுத்தப்பட்டு ஜம்மு காஷ்மீர் முக்கியமாக ஜம்மு காஷ்மீர் பகுதியான அந்த பகுதியில் தான் தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தி வருகின்றது. எனவே
முக்கியமாக ஜம்மு காஷ்மீரில் முழுவதுமாக மின்தடை ஏற்படுத்தப்பட்டு, அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டது, சைரன் ஒலிக்கப்பட்டது, மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு, பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டு ஏற்படுது. அதே போல மற்ற அதனை சுற்றி இருக்கக்கூடிய பிற மாநிலங்களிலும் கூட ராஜஸ்தான், பஞ்சாப், அதுபோல குஜராத் என பல்வேறு இடங்களிலும் கூட இந்த மின்தடையானது ஏற்படுத்தப்பட்டு அந்த தாக்குதல், பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்துவதற்கும் சரி, அதனை எதிர்கொள்வதற்கும் தயார் நிலையில் இந்தியா தன்னை வைத்துக்கொண்டு தற்பொழுது அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் முற்றிலுமாக முறியடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டதன் காரணமாகவே இதுவரையில் பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்று இந்திய தரப்பில் இதுவரை தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அதன் காரணமாக நமது இந்திய படையினருக்கும் தொடர்ந்து பாராட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன. பாகிஸ்தான் இது போன்று நடத்தக்கூடிய தாக்குதலை இந்திய வீரர்கள் மிகவும் சவால் நிறைந்த சூழ்நிலையில் அதனை தீவிரமாக எதிர்கொண்டு அதற்கு உரிய பதிலடி கொடுத்து அதனை முறியடித்து இந்திய பிரஜைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருப்பதாக அவர்களுக்கு இந்திய படையினருக்கும் தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. பல்வேறு முழுவதுமாக உலக நாடுகள் அனைத்துமே தற்பொழுது இந்த பிரச்சனையை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஏற்கனவே தெரிவித்திருந்தார், இந்தியா பாகிஸ்தான் இடையே பல தசாப்தங்களாக இந்த பிரச்சனையானது நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதில் விரைவில் ஒரு அமைதி திரும்பும் என்று எதிர்பார்ப்பதாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதே போலதான் பல்வேறு நாடுகளும் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. அதே சமயத்தில் இந்தியாவுக்கு அனைத்து நாடுகளுமே கிட்டத்தட்ட ஆதரவு அளித்து வருகின்றார்கள் என்றால் தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்பதில் உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாகவே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் மட்டும் அதில் தனித்து விடப்படுகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது அனைத்து நாடுகளுமே கிட்டத்தட்ட தீவிரவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே இந்தியாவின் பக்கம் நிற்கக்கூடியது இந்தியாவிற்கு ஒரு பலமானதாக, ஏற்கனவே இந்தியா பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கும் ஒரு சூழ்நிலையில் இதுபோன்று தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் ஓரணியில் இணையும் பொழுது அது கூடுதல் வலு சேர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்தியாவுக்கு பல்வேறு நாடுகளும் தொடர்ந்து ஆதரவை தெரிவித்து வருகின்றன. இந்தியாவின் தாக்குதல் உலக நாடுகளால் நியாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் தான் இந்தியா நடத்தி இருக்கின்றது. மனிதாபிமான அடிப்படையில் அங்குள்ள பொதுமக்கள் மீதான தாக்குதலை இந்தியா நடத்தவில்லை, தீவிரவாத அமைப்புகள் மீதுதான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் இந்தியாவிற்கு அனைத்து நாடுகளுமே கிட்டத்தட்ட ஒரு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அதே வேளையில் இது போன்ற ஒரு மோதல்கள் இதற்கும் தீர்வாகாது, அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது.